ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கரூர் சின்னதாராபுரத்தில் நடைபெற்ற தெருமுனை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அண்ணாமலை, தமிழகம் வளர்ச்சியடைந்து விட்டதாக முதலமைச்சர் தம்பட்டம் அடிப்பதாகவும், ஆனால் விவசாயத்தில் வெறும் 3 விழுக்காடுதான் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தம்பட்டம் அடிப்பார். தமிழ்நாடு தான் இந்தியாவிலே வேகமாக வளரக்கூடிய ஒரு மாநிலம். 11% வளர்ந்தோம், 11% வளர்ந்தோம். எங்க 11% வளர்ந்தால் விவசாயம் 3% வளர்ச்சி இருக்கு. 3% தண்ணியே இல்ல, வாக்கியாலே வெட்டல, வாக்கியாலே தூர்வாரல, புதுசாக அணை கட்டல, அமராவதியினுடைய உபரி நீரை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கெல்லாம் கொண்டு போயிருந்தால் விவசாயம் வளரும். எங்கேயுமே எதுவும் செய்யாம தமிழ்நாடு எப்படிங்க வளரும்? விவசாயத்தினுடைய வளர்ச்சி என்பது தமிழகத்தில் வெறும் 3 விழுக்காடு, வெறும் 3 விழுக்காடு. கரூரில் செந்தில் பாலாஜி செய்யும் அட்டூழியங்களால் கரூர் மக்களுக்கு தலைகுனிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இதே தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் கரூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக போனார். இன்னைக்கு கரூரில் இருந்து கோயம்புத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அது தவறு கிடையாது. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார்? நீங்க பாருங்க, ஒரு மனுஷன் புலால் சிறைக்கு 300 நாட்களுக்கு மேலே இருந்து திரும்ப வந்து திரும்ப அதே வேலையை மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கிறான். கோயம்புத்தூருக்குள்ள போனா கரூர் குரூப், சென்னைக்கு போனா கரூர் குரூப், ஒரு 20 பேரை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்ல வசூல் பண்றது. எங்கே சென்றாலும் கூட தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நம்முடைய கரூர் மக்கள் இந்த கரூர் குரூப் என்கின்ற ஒற்றை பெயர்ல எங்க போனாலும் 10 பேர் வசூலுக்கு வச்சிருக்காங்க. டாஸ்மார்க் பாட்டிலுக்கு வாங்கணும், மூடிக்கு வாங்கணும், டாஸ்மார்க் அட்டைக்கு வாங்கணும். எங்கே சென்றாலும் கூட கரூர் குரூப் என்று மொத்த கரூர் மாவட்டத்திற்கும் கூட ஒரு அவப்பெயரை கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவப்பெயரை ஏற்படுத்திட்டு இருக்கிறார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.